ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? விடுகதை போடுறேன். இந்த விடுகதைக்கு ஆன்சர் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் எப்போதும் நடக்கவே மாட்டேன், ஓடுகிறேன். நான் யார்? இந்த விடுகதைக்கு ஆன்சர் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கல்யாணம் விட்டு முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, வெங்காயம், ஒரு வெங்காயம் சின்ன கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க, ஒரு மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1 டம்ளர் பாசி பயிறு ஊற வச்சு வச்சுருக்காங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நமக்கு ரைஸை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிடணும். முட்டைக்கோஸை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கல்யாண வீட்டிலலாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க, நல்லா வெந்துடும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. கல்யாண வீட்டிலலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. தேங்காய் பூ ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு கிண்டி இறக்குனீங்கன்னா சூப்பரான கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல் ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. லாஸ்ட்டில் மல்லித்தழை தூவி ஆஃப் பண்ணிடலாம். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ